ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூர்யா சேதுபதி அறிமுகமாகிற ஃபீனிக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒரு 17 வயசு டீனேஜ் பையன் எம்எல்ஏவை கொலை பண்ணதால ஜுவனைல் பிரிசனுக்குள்ள தள்ளப்படுறான். அந்த எம்எல்ஏ ஆளுங்க அவனை உள்ளே வச்சு கொலை செய்யற முயற்சியில இருந்து அவன் தப்பிக்கிறான்ன்றது தான் கதை. நீங்க இந்த மாதிரியான கதை வேற வேற வடிவில் வந்திருந்தாலும் அதை மறக்க செய்யற அளவுக்கு ஒரு ராமான ஆக்ஷனோட இது இறங்கியிருக்கு. இதோட கதையில டீனேஜரா இருக்க சூர்யா பட்டப்பகல்ல கொடூரமா எம்எல்ஏ கரிகாலனை 36 முறை வெட்டி கொலை செய்திருக்கிறான். அதுக்கு பழிவாங்க கரிகாலனோட வைஃப் மாயா கூலிப்படகளை ஏவி ஜெயிலுக்குள்ளேயே அவனை முடிக்க பாக்குறா. அப்படி உள்ள போன கும்பலுங்கிட்ட இருந்து சூர்யாவில தப்பிக்க முடிஞ்சுதான்றதையும் எதுக்காக எம்எல்ஏவை கொன்னான்ற காரணத்தையும் இதோட மீதி கதையில பார்ப்போம். அறிமுக இயக்குனரும் பிரபல ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு சூர்யா சேதுபதியை ஆக்ஷன் ஹீரோவா நிலைநிறுத்ததுக்காக ஒரு செம்ம கமர்ஷியல் படத்தை கொடுத்திருக்காரு. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்கான ஹீரோ பில்டப்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. சூர்யா ஒன் மேன் ஆர்மியா உள்ள வரவுள்ள துவம்சம் செய்யறாரு. எப்படி அவரால் முடியுதுன்ற கேள்விக்கு மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்னு பதிலா சில சீனுங்க வருது. ஹீரோ பல குண்டர்களை வெறும் கையோட அதுவும் சின்ன இடத்துல சிரமம் இல்லாம அடிக்கிறாரு. ஆனா சூர்யாவோட முதல் ஃபைட்டும் போது நமக்கு தெரிஞ்சிடும் ஒவ்வொரு சண்டையும் எப்படி முடிய போகுதுன்னு. அதனால பெருசா எந்த டென்ஷனும் இல்ல. என்ன வெள்ளம் பண்ண விஷயத்துக்கு ஒரு ஆக்ரோஷமான பழிவாங்கிற கதையா இருக்க வேண்டியது கும்பல் கும்பலா வர குண்டர்களோட நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸா இது மாறுது. இதுக்கு தோதா ஃபைட் சீக்வன்ஸை பிடிச்ச விதமும் விறுவிறுப்பான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்தை இன்னும் நல்லாவே எலிவேட் பண்ணுது. இதுல பெருசா கதை இல்லைனாலும் இந்த ஆக்ஷன் தான் கடைசி வரை நம்மள பார்க்க வைக்குது. என்ன இந்த டீனேஜ் பசங்க இப்படி நடத்துக்கிறது ஒரு தப்பான உதாரணத்துக்கு வழிவகுக்குதோன்ற நினைப்பை தடுக்க முடியல. சூர்யா சேதுபதி தன்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திருக்காரு. நல்ல சுறுசுறுப்போட நகர்ந்து நம்புற மாதிரியா ஃபைட் பண்றாரு. பேச்சை குறைச்சிக்கிட்டு ஆக்ஷன்ல கவனம் செலுத்துறாரு. அவரோட இன்டென்சிட்டியும் ஜெனுவனா இருக்கு. அவரை சுத்தி இருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுங்களும் நேர்த்தியா பண்ணிருக்காங்க. இதுல போலீஸை சாதாரணமாக்கிட்டாங்க. இந்த ஹரிஷ் உத்தமன் ரோலாவது ஏதாவது செய்ய போதுன்னு பார்த்தா ஃபீனிக்ஸ் டைட்டில் எப்படி வந்ததுன்னு விளக்கத்துக்கு மட்டும் வந்து போக்க வச்சுட்டாங்க. இந்த கோபக்கார மாயா ரோல்ல வர வரலட்சுமியும் இவருக்கு அப்பா ரோல்ல வர அஜய் கோஷுக்கும் வழக்கமான வேலை தான். அடுத்த பாட்டில் வேணா எதிர்பார்க்கலாம். ஆனா சூர்யாவுக்கு அம்மா வர தேவதர்ஷினி மட்டும் கொஞ்சம் யதார்த்தமா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் அந்த படம் சூர்யா சேதுபதியை ஹீரோ மெட்டீரியலா எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ஜெயிச்சடிச்சுன்னு சொல்லலாம். இதை வெறும் கமர்ஷியல் என்டர்டைனா மட்டும் பார்த்தீங்கன்னா இதை நீங்க நிச்சயமா ரசிப்பீங்க. அதே சமயம் நல்ல ஆக்ஷன் கோரியோகிராஃபியை விரும்புறவங்களும் இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.